வணக்கம். இந்த ஒரு தனி வட்டி கணக்கை பாருங்கள். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறதெனில் அந்த தொகையை காண்கன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? அதாவது 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் 17,000 ஆகுதுங்களா. அப்படின்னா இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அந்த தொகையை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசல் தான் கேட்குறாங்க. ஆண்டுகள் 3, வட்டி வீதம் 12%ங்களா. அப்போ மொத்த தொகை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. வந்து 17,000. சரிங்களா? அப்போது இது ரெண்டையும் பெருக்கிங்க. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்கிட்டால் எவ்வளோ வரும்? 36% வருங்களா. இந்த 36% தான் என்னது? வட்டி. அதாவது ஆண்டையும் வட்டி விதத்தையும் பெருக்கிட்டால் அதான் வட்டி. ஓகேங்களா? இப்போது மொத்த தொகைங்கும்போது வட்டியுடன் கூடிய அசல் தானே மொத்த தொகை. அப்போ அசல் நம்ம எவ்வளோன்னு எடுத்துப்போம். எப்போதுமே 100% தான் அசல். அப்போது இந்த 100 + 36 எவ்வளோ வந்துடும்? 136% வந்துடுங்களா. அந்த 136% தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 17,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 136% எவ்வளோ? 17,000. அப்போ நமக்கு அசல் எவ்வளோ வேணும்? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, பெருக்கிடுங்க. 17,000 × 100 / அந்த 136 கீழே போட்டுருங்க. சரிங்களா? இதை எப்படி அடிக்கலாம்? 4ஆல் அடிக்கலாமா? 3 12, 4 16. இதை அடித்தோன்னா 25 100 வந்துடுமா. மறுபடியும் இதை 17ஆல் அடிங்க. 2 17 34, 1 17 17, இந்த 3 0 வந்துடுமா. அடுத்தது இந்த 2ஆல் 1000 அடிங்க. எவ்வளோ வரும்? 500ன்னு வந்துடுமா. இப்போ 500 × 25 பெருக்குங்க. 500 × 25 எவ்வளோ வரும்? 25 5 125ன்னு வந்துடும். இந்த 2 0 போட்டுருங்க. எவ்வளோ வருது மொத்தமாக? அசல் P = 12,500. சரிங்களா? இது எந்த புக்கில் இருக்குன்னா 7ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் பயிற்சி 2.4 உள்ள ஒரு கணக்கு. சரிங்களா? தேங்க்யூ.